விஷ்ணு பிரமா கோர்ட்டு நீதிமன்றத்தில் கேளப்பா. ஒரு பத்திரப்பதிவு, ஒரு எம்எல்ஏவுக்கு பத்திரப்பதிவு, எத்தனை பத்திரப்பதிவு இருக்கிற கணக்கு எல்லாமே இந்த 2ஆம் நம்பரை ஓட்டி அதை ஆட்டி ஓட்டி ஆட்டி விற்க ஓட ஒரு பத்திரப்பதிவில் ஒரு பேர் போட்டவன் எத்தனை பத்திரம் வரும்? இதில் 32 கால் போட்டவன் எத்தனை பத்திரம் மாறி வருது? இப்படியே மாற்றி 40 பேர் 50 பேர் வருவான் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல அப்படி லாபம் பார்க்கானா, கோடிக்கணக்கா லட்சக்கணக்காக பார்த்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகிறான். அப்போ இந்த 32 கால் இதில் போட்ட கணக்கில் எத்தனை பத்திரம் போடி இருக்கு? அது என்னடா விற்க ஓட்ட இதே ஜோலியாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு எம்எல்ஏ கணக்கில் ஓடுது. அவன் என்ன சொல்லுதான், எம்எல்ஏ வில்லு நல்லா பிளாட்டை போடு நல்லா ஓட்டு, நல்லா எனக்கு கொண்டு வந்து பத்திரப்பதிவில் சேரு, எனக்கு கமிஷன் வந்துடும். பத்திரப்பதிவில் கமிஷன் வருது. அப்போ இவன் லட்சக்கணக்காக இந்த விற்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கான். ஒவ்வொரு 234 எம்எல்ஏ பூரா தமிழ்நாடு முழுவதும் விற்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கான் பத்திரப்பதிவை போட்டு. அப்போ பத்திரப்பதிவில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் போட்டால் எப்படி இருக்கும்? தான் வரும். மதுரை மீனாட்சி அம்மா எழுதிருச்சு, பத்திரப்பதிவில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் தான் உள்ளே நிற்பான். கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கில் எடுக்கல, அப்படியே உள்ள பூரா பத்திரப்பதிவு சார்பாளர், அடுத்து கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறவன் வென்று, அடுத்து பேப்பர் விற்கானா அப்படியே உடம்பு குடும்பமே ஆட விடுவார். அந்த டைமில் அம்மா எழுதிருச்சு, இது இராணுவம் வச்சு தான் பத்திரப்பதிவை தோண்டுவார். தோண்டையில் பூரா 2ஆம் நம்பரை ஓட்டி ஆட்டி நக்கிட்டு போகிறான். அது தான் 2ஆம் நம்பரை போடுங்கடா, பத்திரப்பதிவில் போடுங்கடா, எங்களுக்கு எம்எல்ஏ பூரா நல்லா எங்களுக்கு வருமானம் எங்களுக்கு வரணும் பேப்பர். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மாதம் பொறுத்த அளவு 20 லட்ச ரூபா விக்கெட் அவனுக்கு கொழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த 5 வருஷமாக விக்கெட் உள்ள சாக்காக சேர்த்து வச்சுக்கிட்டான். சேர்த்து வச்சு அடுத்து கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, மலையை உடைக்க, குளத்தை அடிக்க, ஒரு எம்எல்ஏவுக்கு இவ்வளோ கணக்கு. ஒரு சாதாரண அதுவும் கொஞ்சம் சிட்டினா இது அவ்வளோ பெரிய சிட்டி கிடையாது. அப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏவுக்கு என்னென்ன அடிப்பான்? எம்எல்ஏ கூத்து அடித்து வச்சுருக்க கூத்து அப்படியே எம்எல்ஏவுக்கு நடு ரோட்டில் ஷூட்டிங் ஆர்டரு, என்கவுண்டர் ஆர்டரு அழிச்சு வச்சுருக்கான். விவசாயத்தை கண்ணு தெரியலையாடா, காமிட்டா குதிமனை பூரா அழிப்பு. அதுக்கு தான் ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி பருப்பு ஆயில் போட்டிருக்கோம். நீங்கள் திருட்டு கிடங்க, நாங்கள் ஓட்டி அழிக்கும். கொண்டார ஒளிமணி அரசியல்வாதி முட்டா கூதிமணிகளா, அழிக்க வந்த முட்டா கூதிமணிகளா. எத்தனை ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டு உணவு இல்லாமல் தவிக்கிறது. என்ன காரணம்? விவசாயம் இல்லை. அது விவசாயம் இருந்தால் அது கடவுளுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு, விளைச்சி சாப்பிட்டு அதாட்டு குடும்ப வாழ்க்கையோடு போகும். அத்தனை அழிக்க வந்த இந்த கண்டார ஒளிமை அழிச்சிட்டான்ல, நாக்கை கடிச்சு அழிக்கான். பதில் இன்னும் வராமல் இருக்குது, கேள்விக்கு பதில் இன்னும் வராமல் இன்னும் கோர்ட்டில் வந்து இன்னும் சரணடையாமல் இருக்கான் அரசியல்வாதி. பிரதமர் சரணடையணும், நிதியமைச்சர் ஆளுநர் சரணடையணும், மந்திரி சரணடையணும், கோர்ட்டில் எல்லா கோர்ட்லேயும் சரணடையணும். கோர்ட்டில் சரண அடையலாம், அடி உள்ளே இறங்கி வராரு, கொண்ட நரம்பை எடுத்து போடுவார். அதையும் பார்த்துக்கோ, அடி பூரா இப்போ அரக்கனை இறக்கி விடுதாரு. அந்த அரக்கனை பவரை இப்போ ஏற்றுதாரு. அப்படியே மணிட பேல அந்த ரத்த வாடை அப்படியே கிழிச்சு குடிச்சிட்டு போயிடும். சரியா? அதில் நடத்தின கணக்குடா, உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டுவார். இப்போ பட்டணம் தட்டிக்கிட்டு இருக்காரு. நீ 10 விரலை தட்டி பட்டணம் தட்டி பூமியை பாழாக்கி வச்சிருக்க கண்டாரவழி மாக்கா முட்டா கூதிமணிகளை ஆணும் பெண்ணும். இவர் பட்டணம் தட்டுதார். இவர் ஒரு பட்டணம் தட்டினா பூமி ஒரு பக்கம் கீழாக்க இறங்கிடும், ஒரு பக்கம் பட்டணம் தட்டினாரும் வானத்துலேருந்து மழை பொழிஞ்சு தண்ணியில் போயிடுவேன். ஒரு பட்டணம் தட்டினாருன்னா நோய்க்காட்டில் செத்து போவ மானிடப்பே அகம்பாதம் முடித்த முட்டா கூதிமணிகளா. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பாசம் இருக்குல்ல, அப்போ எதுக்கு தப்பு செய்த? தப்பு எதுக்குடா செய்த? ஒவ்வொரு குடும்பத்தில் பொண்டாட்டி, என் புள்ள, என் பேரனை தோளில் தூக்கி போட்டு நாக்கை உள்ளே விட்டு நக்குதில்ல. முட்டா கூதி மக்களா, முட்டா கூதி மடுகளா. கணக்கு போட்டாச்சுடா, ஒழுங்கா போ. எல்லா இராணுவ வானரப்பட கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். துவைச்சி அடி பெடதில் அடிப்பான். அதே பார்த்துக்கோ, நடு ரோட்டில் அரசியல்வாதி அப்படி எடுத்துக்கிட்டு பெடதில் 2 அரை காணொலியில் ஓடிக்கிட்டே இருக்கும். பெடதில் அடிப்பான், புடுக்கில் எத்தாமலாம் இல்லை, பூரா பாலாக்கி வச்சுருக்கான். பாரு, குளத்துக்கு கீழே என்னது, குளத்துக்கு மேலே என்னென்ன கூத்து அடித்து வச்சுருக்கான். கண் கலங்குதாரா முட்டா கூதிமணிகளா. அரசியல்வாதி முட்டா கூதிமனை, சொரிமண்டா கூதிமணிகளா. சென்னை மெட்ராஸ் இப்போ ஆட்டி எடுப்பார், டெல்லியில் ஆட்டி எடுக்க கோர்ட்டில் உள்ள கணக்கு இப்போ பிடிப்பார். நீதிமன்ற கோர்ட்டில் என்னடா நடக்கு, என்ன செய்தான் அரசியல்வாதி இந்த கூத்தடிச்சு வச்சுருக்கான். எல்லா நீதிமன்றத்தில் இருக்குது, எல்லா கணக்கு இருக்குது. என்னென்ன தப்பு செய்யக்கூடாது, விவசாயத்தை அழிக்கக்கூடாது, எல்லாமே இருக்குது. எல்லாம் கண்ணோட்டமாக மறைச்சி அங்கே டெல்லியில் உட்காந்து நாற்காலி சேரில் முண்டப்பேன பிரதமர் மோடி கூதிமே
முட்டா குயிமை முண்டச்சி அவன் நிதியமைச்சர் பேப்பர் அச்சடிச்சு விட்டு அதனால கண்டார ஒளி மக்கள் பூரா பாழாக்கி வச்சுட்டியாடா குதி மக்களா அரசியல்வாதி குதி மக்களா பூரா கண்ணீர் வடிக்கடா விவசாயம் பூரா கண்ணீர் வடிக்கி பறவைகள் வந்து வர்றா காலையில் அதுக்கு சாப்பாடு உணவு கொடுக்காரு இங்கே வர்றா லட்சக்கணக்கான பறவைகள் வந்து உட்காந்துருக்கு அதுகளுக்கு பசியாக மத்துதார் பாடுறா முட்டா கூதி மணிகளா படிச்சிருக்கான் கல்வி படிப்பு பொருத்தி படிப்பு அதுகளுக்கு சாப்பாட்டு உணவு கொடுக்கணும் அதுகளுக்கு புழு பூச்சி வரைக்கும் விலங்கு வரைக்கும் சாப்பாட்டு உணவு கொடுக்கும் அத்தனை அழிச்சு வரான் எல்லாம் அழிச்சு வரான் நாக்கை கடிச்சிட்டு அழிச்சிட்டு வரான் விவசாயத்தில் விளைஞ்சா அது பறவைகள் எத்தனையோ அதில் சாப்பிட்டு போவோம் அதுக்கு தான் 2 கை காலை கொடுத்துருக்காரு ஆண்டவன் பகவான் கண்ணு 2 கொடுத்துருக்காரு மோந்து பார்த்து திருட்டு போடா இல்லைன்னா நீ போட்டதே திருட்டு போயிடுவேன்னு அது மூக்கு வர மோந்து பார்த்து கொடுத்துருக்காரு சொரிமண்ட குயிமை ஒவ்வொரு குயிமனும் அதால் தமிழ்நாட்டுக்கார குயிமை அவ்வளோ பெரிய சேட்டை அதால் பேண்ட் சட்டை வெள்ளை வேட்டி பெண்ணு சுடிதாரு சேலை இது எல்லாம் தப்பு பண்பாடு கொடுத்தார் தமிழ் பண்பாடில் ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுத்தார் கடவுள் அந்த தமிழ் பண்பாடில் போகிறத விவசாயம் பண்ணி சாப்பிடுவான் அரைக்கோட்டி குயிமனுங்க பூரா மில்லு தொழிற்சாலை கம்பெனியை போட்டு எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சூனா மாட்டிட்டு அழைதான் இல்லை நல்லா கேட்டுக்கோ உள்ள இராணுவ வானரப்படம் வந்து கம்பி வச்சுருப்பான் வண்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் குண்டியில் தின்னுட்டு கழிக்கல அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சுருக்காரு குண்டியில் ஏற்றி உன் பொண்டாட்டி தான் சொரியணும் மோந்து பார்க்கணும் அந்த மாதிரி விட்டுருவார் ஒழுங்கா போங்கடா முட்டா குதிமணிகளா முக்கால்